தமிழ் சினிமாலேயே ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இவரோட ஸ்டைலுக்காகவே பாட்ஷா படத்துல ஒரு பாட்டும் எழுதியிருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த மனுஷன் எந்த ஒரு ஸ்டைலான விஷயங்களுமே பண்ணாம அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்த படங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மூவி 6 இருந்து 60 வரை. இந்த படத்துல தன்னை ஒரு மாஸ் ஹீரோவா காட்டிக்கொள்ளாம அடி மேல அடி வாங்குற ஒரு ஏழை மனிதனா பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருப்பாரு. செகண்ட் மூவி ஸ்ரீ ராகவேந்திரா. இந்த படத்துலயும் தன்னை ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு காட்டிக்கொள்ளாம ஸ்ரீ ராகவேந்திரா அவங்களுடைய நிஜ வாழ்க்கை வரலாற்று தத்ரூபமா நடிச்சிருக்கான்னு சொல்றதை விட வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லலாம். மூணாவது படம் கை கொடுக்கும் கை. இந்த படத்துல எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அலப்பறையும் இல்லாம எந்த ஒரு ஸ்டைலிஷான விஷயங்களும் பண்ணாம அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்திருப்பாரு. ஃபோர்த் மூவி அக்னி சாட்சி. இந்த படத்துல கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திலுமே எந்த ஒரு ஹீரோ விஷயத்தையுமே காட்டாம ஒரு நெகட்டிவ் ரோல் சூப்பரா பண்ணிருப்பாரு. ஃபிஃப்த் மூவி உருவங்கள் மாறலாம். இந்த படத்துல ரஜினி அவர்கள் கடவுளோட வெவ்வேறு வடிவங்கள்ல வர்ற மாதிரி கேமியோ ரோல் தான் ப்ளே பண்ணிருப்பாரு. இந்த படத்துல சில காட்சிகள்ல மட்டும் இவர் வந்தாருமே மாஸ் ஹீரோவை காட்டாம சாந்தமான கடவுளின் ரூபமாவே காட்டியிருப்பாங்க.